Hi friends, நான் தான் சொல்றேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? Windows 11 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வரும். இப்போ நான் பேக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுற பாருங்க. க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்போ இன்ஸ்டால் நம்ம பென் டிரைவ் சொருவி நம்ம டெஸ்க்டாப்ல இது பண்ணனா இந்த மாதிரி வரும். இதில் வந்து இன்ஸ்டால் நவுன்னு கொடுங்க ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் நவுன்னு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம விண்டோஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம்ல, நார்மல் எல்லா ஓஎஸ் போகிற மாதிரி தான். இப்போ கொடுத்தோன்னே ப்ராடக்ட் கீ கேட்குது. இது வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஐ டோன்ட் ப்ராடக்ட் கீன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஓஎஸ்ன்னு கேட்கும். அதில் நம்ம ஏதாவது ஒரு ஓஎஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்கோட இதுக்கு தான் போகணும். ஆனால் அந்தமாரி போகாமல் இந்தமாரி திஸ் பிசி cannot த விண்டோஸ் 11 cannot run பீஸ் தானே இந்த மாதிரி சொல்லி கீழே ஒரு இருக்குல்ல, இந்த மாதிரி எரர் வந்தால் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா? இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். Shift 10 அழுத்துங்க ஓகேங்களா? இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துட்டு Shift 10 அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா? இதிலே இருந்து இப்போ டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில இதுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் பேக் வந்துட்டு F10 அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் சோர்ஸ்னு சொல்லி வரும். இதில் என்ன டைப் பண்ணோம்னா REGDIT ரிஜிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க ஓகேங்களா? ரீச் எடிட் அப்படின்றத REGEDIT அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரீச் எடிட்டோடைய இது வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா? இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லா தெளிவாக பாருங்கள். பட் என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சிம்பிள் இதுதான். மூணாவதாக இருக்குல்ல ஹைக்கி லோக்கல் மிஷின், அதை கிளிக் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் கீழே சிஸ்டம்னு இருக்குது பாருங்கள். அந்த சிஸ்டம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சிஸ்டம் செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேவா? ஃபஸ்ட்டு லோக்கல் மிஷின், அடுத்தது சிஸ்டம்க்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து செட்டப்னு இருக்குது பாருங்கள். அந்த செட்டப் அதில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த செட்டப் மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூன்னு காக்கும். நியூன்னு கொடுத்து கீ அப்படியே அதில் அப்படியே ஸ்கெல் பண்ணி வந்து கீ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ கீன்னு சொல்லி ஒர்க் ஆகும். அதில் வந்து நான் டைப் பண்ணுறது வந்து டைப் பண்ணிக்க ஓகேங்களா? எல் கேப்சலு LABC கேப்சல் அதுமாரி நான் எது கேப்சல் பண்ணணும் அது கேப்சலும், எது ஸ்மால் பண்ணணுமோ அதுமாரி ஸ்மால், அந்த இதை வந்து லேப் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி போட்டுடுங்க ஓகேங்களா? போட்டுட்டு அந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து இந்தமாரி ஓப்பன் ஆகும் ரைட் சைடில் ஓகேவா? அந்த ரைட் சைடில் ஓப்பன் ஆகிறதுல ரைட் சைடில் போய்ட்டு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா? மவுஸால் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூன்னு கேட்கும். அந்த நியூ கொடுத்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத, ஏன்னா இந்த இதில் ஒரு 3 இது பண்ணுற மாதிரி இருக்கும். DDR3 கொடுத்துட்டு கேட்டிங்க அப்படின்னா நேம் கேட்கும். என்ன நேம்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேங்க. இந்த நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஓகேங்களா? ஒரு 3 நேம் ஓகேவா? நான் உங்களுக்கு 3 நேம் வந்து நீங்கள் பைபாஸ் என்னென்னன்றது பாருங்கள். ஸோ ஓகே, BypassRAMCheck அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள். எது கேப்சல் போடணும் அது கேப்சலும், எது ஸ்மாலில் போடணும் அது ஸ்மாலும், அந்த மாதிரி சொல்லிட்டு டைப் பண்ணி க்ரியேட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு திரும்பியும் நடுவில் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து அதில் DDR 32 பிட் வேல்யூன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி வேல்யூ வரும். அந்த வேல்யூ எடுத்துகிட்டு ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் பண்ணாமல் BypassRAMCheck அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள். அடுத்தது ரெண்டாவது BypassTPMCheck ஓகேவா? TPMCheck ஃபஸ்ட்டு RAMCheck, அடுத்து BypassTPMCheck ஓகேவா? 2 இது பண்ணிட்டேன். அடுத்து மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிலே ரைட் இந்த இதில் வந்து சென்டரில் வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூன்னு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேவா? நியூ கொடுக்கும். அதில் DDR அந்த இது கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன அப்படின்னா ஒரு நிமிஷங்க என்னன்ற பாருங்க, BypassSecureBootCheck ஓகேவா? அந்த மாதிரி சொல்லுங்கள். BypassSecureBootCheck ஓகேவா? இந்த 3 இது பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த 3த்துலேயும் ஒன்று வேல்யூ வைக்கணும் ஓகேவா? இப்போ நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ BypassRAMCheckல அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்தமாரி வரும். வேல்யூ 0 எடுத்துகிட்டு 1ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா மேலே உங்களுக்கு லாஸ்ட்டில் வரும் அந்தமாரி. அதேமாரி அந்த 3த்துக்குமே வேல்யூ 0 எடுத்துகிட்டு 1ன்னு கொடுத்து ஓகே கொடுக்கணும் ஓகேவா? அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்தமாரி ஷோ ஆகும். அந்த வேல்யூவோட டேட்டா எடுத்துகிட்டு 1ன்னு கொடுத்து ஓகே கொடுங்க. இப்போ 3த்தையும் வந்து இது பண்ணி 1ன்னு கொடுத்து மாற்றிட்டேன் ஓகேவா? இதை 3த்தையும் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு திரும்பியும் நம்ம பூட் பண்ணுற மாதிரி போனோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த எரர் வர்றது ஓகேங்களா? இந்த 3 மட்டும் பாருங்கள், ஒன்று எல்லாத்துலேயுமே இருக்கா? இந்த 3 நேமும் கரெக்டாக போட்டு அந்த ஒன்றா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணுங்கள் சரிங்களா? இந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும் ஓகேவா? அதுக்கு நான் லைவ் ப்ரூஃப் சொல்கிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி பேக் வந்துட்டு Windows 7 எந்த இதுவோ ப்ரோ வேணுமா எடிஷன் வேணுமா அந்தமாரி கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எரர் வரும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு பூட் ஆகுது போகும் ஓகேங்களா? அந்தமாரி வந்துச்சுங்களா? அதில் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க.
நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே நமக்கு வந்து என்ன பார்ட்டிஷன் கேட்கும், கீழே விண்டோஸ் செலக்ட் பண்ணி எந்த பார்ட்டிஷன் வேணுமோ அந்த பார்ட்டிஷன் ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதில் கிளிக் பண்ணி ஓஎஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா பூட் ஆகி ரன் ஆகும். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.